கோவை மாவட்டம் செலக்கரிச்சல் பகுதியைச் சேர்ந்த ரித்திகாவுக்கு கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி செல்போனில் ஒரு அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் ரித்திகாவின் பெயரில் வந்த கொரியரில் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் இருப்பதாக கூறி 10 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளார். அதிர்ச்சியடைந்த ரித்திகா காவல்துறையின் சைபர் கிரைம் இணையதளத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து மோசடி கும்பலை தேடி வந்தனர். அந்த கும்பல் டில்லியில் இருப்பது தெரிய வரவே அவர்களது வங்கி கணக்குகளை முடக்கிய போலீசார் டில்லி சென்று கோபிகுமார் என்ற நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கோபிகுமார் 2 நிறுவனங்களை நடத்தி வந்துள்ளார். அவரிடம் இருந்து 9 செல்போன்கள், 7 ஏடிஎம் கார்டுகள், 4 ஹார்ட் டிஸ்க்கள், 10 சிம் கார்டுகள், 1 லேப்டாப், பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட கோபிகுமார் மோசடி கும்பலுக்கு உடந்தையாக இருந்தவர். இவரை தவிர தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகளையும் விரைவில் கைது செய்வோம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட கோபிகுமார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.